நான் வந்து இந்த இதுல ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. 1 இயருக்கு நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து நான் 3,40,000 சம்பாரிச்சேன். எப்படின்னா பார்ட் டைமா தான் நான் வேலை பார்த்தேன். ஆல்ரெடி மகளிர் திட்டத்துல நான் ஒரு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுல, சரி இதை சும்மா சைடு பிசினஸ் மாதிரி பண்ணுவோமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதை செஞ்சேன். செஞ்சப்பயே நான் 3,00,000 ஒரே இயர்ல 3,40,000 சம்பாரிச்சேன். ஆனா எனக்கு குடும்பத்துல யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது. என் பிள்ளைங்க மட்டும்தான், அம்மா நீ இதை பண்ணு, இதுல உனக்கு நீ நல்லா இருக்குது கம்மி. அவங்க வந்து செல்லுல எல்லாம் பிள்ளைங்க தான் எப்படி விளையாது பாருங்கன்னு தெரியுமே, பார்த்துட்டு நீ செய்யன்னு பிள்ளைங்களோட சப்போர்ட் தான். ஆனா அது சின்ன பிள்ளைங்க சொல்லிட்டு அது ஸ்கூல் போயிருங்க. ஃபேமிலில ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இதுல எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அவங்க முன்னாடி செல்ல ஆன் பண்ணி கூட என்னால பேச முடியாது. ஆனாலும் நான் பார்ட் டைமா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் எனக்கு அவங்க இல்லாதப்ப கிடைக்கிற டயத்தை பயன்படுத்தி தான் நான் அந்த 3,40,000 சம்பாரிச்சேன். அதுக்கப்புறம் வெளியில அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படி இப்படின்னு இந்த செல்லுல நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நான் இதை விட்டு ஒரு ஒரு அடுத்த நெக்ஸ்ட் இயர்ல நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்துட்டு நான் மற்ற வேலைகளை செஞ்சப்பெல்லாம் என்னோட பிள்ளைங்களோட ஃபீஸை கட்ட முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை எப்படிடா நம்ம விட்டுட்டு நம்ம வந்துட்டோமே, எப்படி நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, என்ன பண்றது, நம்ம மத்ததை வச்சு சமாளிச்சிருவோமா? ஏன்னா நமக்கும் கொஞ்சம் ஒரு தன்மானம்னு ஒண்ணு இருக்கும்ல. ஃபேமிலிலே பிரச்சனைனா என்ன பண்ண முடியும்? சமாளிச்சிருவோமான்னு நானும் எவ்வளவோ ரன் பண்ணி பார்த்தேன். என்னால முடியல. மேற்கொண்டு பழையபடி கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். இருந்த எல்லாத்தையும் நகையில அடை வைக்க, இடத்த வைக்க, கடனை வாங்கன்னு பழைய நிலைமைக்கு போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு இப்ப மறுபடியும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கான இந்த இயர்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கே ரொம்ப 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 நன்றி சொல்லணும். கடவுளுக்கு சமமா தான் நான் இதுல எல்லாரையுமே பாக்குறேன். ஏன்னா மக்களை நம்ம கடைசி நிமிஷம் கடவுள் தான் நம்மளை காப்பாத்துவாரு. அது மாதிரி எனக்கு கடைசியா காப்பாத்தி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்ப ஜனவரி மாசம் வந்து எம்டி சாரோட மீட்டிங் அட்டன் பண்ணேன். அங்க போய் அட்டன் பண்ணப்ப சார் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இடி போஸ்டிங், சிஇடி அந்த மாதிரி எல்லாமே சொன்னப்ப சரி நம்ம இடி ஆகிட்டு அதுக்கப்புறமாட்டி சிஇடியா நம்ம ஒன்னொன்னையும் நம்ம முடிக்கணும் அப்படின்றதோட வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க கேலக்சி ஸ்பைடர்ல வந்து 2020 மீட்டிங் போட்டாங்க. இடிசிடிக்கு மீட்டிங் போட்டாங்க. அப்ப எங்க 6 கோர் டீமா பிரிச்சாங்க. பிரிச்சுட்டு வினோத் சார் அண்டர்ல சுமதி மேடம் லைன்ல நான் சிஇடி மேடம் லைன்ல நான் இருக்கேன். எங்களுக்கும் ஒரு கோர் டீமா பிரிச்சு எங்க சுமதி மேடத்தை கேப்டனா போட்டாங்க. அப்பவே சார் சொன்னாரு, இதுல வந்து ரோலிங் கப் இருக்குது, நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வாரம் 1000 பிவி கொடுத்தீங்கன்னா அவங்கதான் அந்த வார வின்னர். இந்த கப்பும் உங்களுக்கு வந்துடும், கேஷ்பேக் ஒரு 10,000 ரூபாய். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த கப்பை பாத்தீங்கன்னா அது கப்பு மாதிரியே தெரியாது. கோயில்ல ஒரு நேத்து கூட முருகனை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அவருக்கு முன்னாடி அந்த கப்பு இருக்க மாதிரியே தான் தோணுச்சு. அந்த மாதிரி இருக்கும் அந்த கப்பு. அது அவ்வளோ ஒரு அழகா அப்படி இருக்குது. அது எங்கதான் சாரு எப்படி செலக்ட் பண்ணி வாங்கினாருன்னு தான் தெரியல. அந்த கப்பு நமக்கு தான் வரணும். ஏன்னா எங்களுக்கு ஆலங்குடியில ஒரு ஆபீஸ் போட்டே ஆகணும். சார் வந்தாருன்னா எங்களுக்கு வந்து உட்கார வச்சு பேசக்கூட ஒரு இது இல்லாத ஒரு சூழ்நிலையில நாங்க மன வருத்தத்துல இருக்கோம். ஆனா கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் மந்த் அங்க ஆபீஸ் போட்டுருவோம். இந்த கப்பு நமக்கு தான் வரணும், நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வைராக்கியத்தோட தான் நான் வந்தேன். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு என்னடா பண்ணுவோம், யாருமே இல்ல. பழைய ஆளுங்க எல்லாரையுமே விட்டுட்டேன். 1 வருஷம் கேப்ல நானே வேலை செய்யலைன்னா என் பிள்ளைங்களும் வேலை செய்யல. இதே எல்லாம் அடுத்தடுத்து வேற வேலையை தேடிட்டு இருக்குதுங்க. அதனால நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு போனாதான் நம்ம இனிமே ஜெயிக்கலாம். இந்த வருமானம் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும், நமக்கு நிறைய நமக்கு வேணுங்கிற தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். ஃபேமிலியில யார் சொன்னா என்னன்னு இப்போதைக்கு அதை அவங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம இனிமே பண்ணிடணும்னு முடிவு பண்ணி நான் வந்தேன். எனக்கு ரொம்ப கடவுள் கொடுத்த வரமா மெர்லின் மேடம் ஒருத்தவங்க கிடைச்சாங்க. அவங்ககிட்ட பேசணும். அவங்க சரி அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. சரிக்கா செய்வோம் நம்ம, நானும் ட்ரை பண்றேன். அவங்க நல்ல மகளிர் திட்டத்துல எனக்கு ஸ்டாப் அவங்க. அதனால அவங்க சிஸ்டம் ஒர்க் பாக்குறதுனால அவங்களும் எல்லாம் பார்த்துட்டு ப்ரெசன்டேஷன் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டு சார்ட்டையும் பேசிட்டு செய்வோம்க்கான்னு சொன்னாங்க. அவங்க வந்து எனக்கு அந்த ஒரு 3 நாள் தான் டைம், எங்களுக்கு நாங்க முடிச்சாகணும். அடுத்து ஒரு 10 கெஸ்ட் தான் அவங்க காட்டினாங்க. அதுல 2 பேர் வந்து போனே எடுக்கல. மிச்சம் 8 பேரையும் நாங்க பார்த்தோம். பார்த்து அவங்க எல்லாருமே 5 பேர் 7 ஐடியில வந்துட்டாங்க. வந்ததுனால அவங்க என்னோட எனக்கு அண்டர் லைஃப்ல நான் வந்த மெர்லின் மேடத்துக்கு அந்த வார இன்கம் லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 21,100 ரூபாய். என்னோட இன்கம் வந்து நான் டைமண்ட் முடிச்சு 51,400 ரூபாய். அத சந்தோஷமா கூட வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை. மறுபடியும் போயிட்டியா, மறுபடியும் பண்ணிட்டியா அப்படின்ட்டு நாங்க எல்லாம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா நைட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்க சாரு
வினோத் சாரோட கான்ஃபரன்ஸ்ல பேசுவோம். அதை கூட என்னால ஃப்ரீயா பேச முடியாது. சாருக்கு தெரியும் எல்லாமே. ஆனா அப்படி இருக்க சூழ்நிலையில எவ்வளவுதாம்மா உங்களை சம்பாதிக்க வைக்கிறதுனா அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவரு. என் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால ஃபேமிலியில எவ்வளவு சொன்னாங்கன்னாலும் சரி, என்ன சொன்னாங்கன்னாலும் சரி, அந்த 4 நாள் 5 நாள்ல தான் நான் இறங்கி 1 hour தான் ஃபுல் டைம் கூட நான் என்ன எடுக்கல. ஆனா இந்த மந்த்ல இருந்து நான் ஃபுல் டைமா வேலை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்பதான் கொண்டு போய் அந்த வீட்டுக்காரரை நிப்பாட்டி மாலையை போட்டு இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுலதான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைய படிச்சது வச்சது எல்லாமே இதுலதான் அப்படின்னு நான் நிறுத்திடுவேன். நைட்டே நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்களை 1 மாசத்துக்குள்ள இவங்களை தூக்கி கொண்டு போய் ஸ்டேஜ்ல ஏத்தணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம இதை யாரு சொன்னாலும் சரி. இதை ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே வீட்லயும் அவ்வளவு ஈஸியா எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காசை கொண்டே இழக்கப்ப ஏன்னா ஏதாவது மீட்டிங்கோ இல்ல நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா நம்ம வீட்டுல அட்டன் பண்ற மீட்டிங்லயாவது காதுல கேட்டா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கேட்கறதே கிடையாது. அவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு சொல்லிடுறாங்க, நம்ம பாக்குற வேலை சரியில்லை, நம்ம பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால அவங்க சொல்றவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம நமக்கு தெரியும். மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அவங்க சார் சொல்றத அப்ளை நான் எப்பவுமே நம்ம கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்களோட நம்ம லைன் போனோம் அப்படின்னா நம்மளை எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணி நம்மளை சம்பாதிக்க வைப்பாங்க. கண்டிப்பா நமக்கு இந்த ஆட்சி தவிர்த்து வேற எதுலையுமே நம்ம சம்பாரிச்சு பிள்ளைங்களை ரன் பண்ண முடியாது.